குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் பிரிவு 5 பிராணாயாமம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். பிராணாயாமம் அப்படின்னா பிராணனை கட்டுப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம். இதில் பல வகை இருக்குங்க. பிரிவு 4 சொல்லப்பட்ட ஆசனங்களுள் ஏதாவது ஒன்றில் இருந்து பிராணாயாமம் செய்தல் வேண்டும். பிராணன் அப்படின்னா காற்று, மூச்சு, வலி அப்படின்னு சொல்லலாம். பாடல் 564 பிராணசெயம் உண்டாகும் ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்யக் கொண்டு ஏறும் குதிரை மற்ற ஒன்று உண்டு மெய்யற்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்திடும் தானே. பிராணன் அப்படின்னா பிராணவாயு, உயிர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஊர் அப்படின்னா உடல், ஐவர் அப்படின்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 பொறிகள், தலைமகன் அப்படின்னா மனம், குதிரை அப்படின்னா பிராணவாயு, பற்று கொடுக்கும் அப்படின்னா வயப்படும் அப்படின்னு அர்த்தம், துள்ளி விழுந்திடும் அப்படின்னா வயப்படாது அப்படின்னு அர்த்தம். உண்மையில் பிராணன் பயிற்சி உடையவர்க்கு மனம் என்ற குதிரை அடங்கி பற்று கொடுத்து நிற்கும். முறையற்ற பயிற்சி உடையவர்க்கு மனம் அடங்கி நிற்காது, அவரை மீறி சென்றுவிடும். எனவே பிராணாயாமம் செய்ய வேண்டும். ஐம்பொறிகளுக்கு தலைவனும் உடலுக்கு தலைவனும் ஆகிய ஆன்மா ஓய்வு பெற்று மேல் அடைய மனத்துடன் பிராணன் என்ற குதிரை ஒன்று உள்ளது. அது உடலை விட்டு அகண்டத்தை பற்றி நின்றவர்க்கு பயப்பட்டு நிற்கும். மெய் உணர்வு இல்லாமல் கண்டத்தை பற்றி நின்றவர்க்கு பிராணன் பயப்படாது கீழே போய்விடும். பாடல் 565 குருவருள் தேவை. ஆரியன் நல்ல குதிரை 2 உல வீசி பிடிக்கும் விறகு அறிவார் இல்லை. கூறிய நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே. ஆரியன் அப்படின்னா மனம், குதிரை 2 அப்படின்னா பிராணன், அபானன் அதாவது இடைக்கலை, பிங்கலை என்பன. விறகு அப்படின்னா உபாயம், வாரி பிடிக்க அப்படின்னா சேர்த்து பிடிக்க, வீசி பிடித்தல் அப்படின்னா விட்டு இழுத்தல் அப்படின்னு அர்த்தம். மனம் என்னும் ஆரியன் மிகவும் நல்லவன். ஓடுகின்ற பிராணன், அபானன் என்ற 2 குதிரைகள் உள்ளன. அவற்றை வெளியில் விட்டு உள்ளே நிறுத்துகின்ற திறமையை உடையவர் இல்லை. பிராணசெயம் பெற்ற குருநாதனின் அருள் கிடைத்தால் பிராணன், அபானன் ஆகிய குதிரையை சேர்த்து பிடிக்க பிராணன் செயம் அமைந்திடும். பாடல் 566 சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். புல்லினும் மிக்க புரவியை மேல் கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே களி தரும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் உள்ளது சொன்னோம் உணர்வு உடையோர்க்கே. புல்லினம் அப்படின்னா பறவையை விட, புரவி அப்படின்னா குதிரை அதாவது பிராணன் என்ற குதிரை, கலிதரும் அப்படின்னா மகிழ்வை அளிக்கும், துள்ளி நடப்பிக்கும் அப்படின்னா சுறுசுறுப்புடன் இருக்குமாறு செய்யும், சோம்பு அப்படின்னா சோம்பல், உள்ளது அப்படின்னா உண்மை. பிராணாயாம பயிற்சி உடையவர்கள் பெரும் பயன் பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்குங்க. பறவையை விட வேகம் கொண்டது பிராணன். அதன் வழி சிரசை நோக்கி செல்லுவதாயின் கல் உண்ணாமலேயே சாதகனுக்கு மகிழ்வு ஏற்படும். உடலில் சோம்பல் தன்மை நீங்கும், சுறுசுறுப்பு ஏற்படும். பிராணனும் மனமும் சிரசில் பாயும் மனம் உடையவர்க்கு இந்த உண்மையை கூறினோம். பாடல் 567 பிறவி நீங்கும். பிராணன் மனத்தொடும் பேராது அடங்கி பிராணன் இருக்கின் பிறப்பு இறப்பு இல்லை. பிராணன் மடைமாறி பேச்சு அறிவித்த பிராணன் அடைபேறு பெற்று உண்டீர் நீரே. பேராது அடங்குதல் அப்படின்னா பெயரும் வடிவும் வெவ்வேறான உலகத்தை நினையாது இறைவனை நினைத்த போது பிராணன் மனத்துடன் தலையில் ஒன்று கூடும். மடை மாறி அப்படின்னா பிராணன் நிலை மாறி அதாவது இடக்கலை, பிங்கலை தம் நிலை மாறி அப்படின்னு அர்த்தம். மேலே செல்லாமல் கீழ் நோக்கி சென்ற போது பிராண இயக்கம் ஏற்பட்டு பேச்சும் உண்டாகும். இதனை பிராணன் மடைமாறி பேச்சறிவித்தல் அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. உலகை எண்ணாதவனுக்கு பிராணனும் மனமும் அடங்கி ஒடுங்கின் பிறப்பு இறப்பு இல்லை. சீவன் தனி வியக்தியில் வைகரி வாக்கு தோன்றி பிராணனும் நிலை தடுமாறி பிராணன் ஒடுங்காத போது பிறப்பு இறப்பில் உழல்வார்கள். பாடல் 568. பிராணாயாமம் செய்யும் முறை. ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. ஈரெட்டு அப்படின்னா 16 மாத்திரை கால அளவு. வாமம் அப்படின்னா இடப்பக்கம். 64 அப்படின்னா 64 மாத்திரை கால அளவு. ஆறுதல் அப்படின்னா இழுத்த காற்றை உள்ளே நிறுத்துதல். ஊறுதல் அப்படின்னா மூச்சை மெல்ல விடுதல். வஞ்சகம் அப்படின்னா வஞ்சனை. மாத்திரை அப்படின்னா கண் இமை போது அல்லது கை நொடி பொழுது அப்படின்னு அர்த்தம். 16 மாத்திரை அளவு. இடப்பக்கத்தில் உள்ள நாசி துளையில் காற்றை உள்ளுக்கு இழுத்தல் பூரகம் எனப்படும். 64 மாத்திரை அளவு இழுத்த காற்றை உள்ளே நிறுத்துதல் கும்பகம் எனப்படும். 32 மாத்திரை கால அளவு வலப்பக்கம் துளையில் காற்றை மெல்ல விடுவது ரேசகம் எனப்படும். முன்னே சொல்லிய முறைக்கு மாறாக வலப்பக்கம் நாசித்துளையில் காற்றை இழுத்து நிறுத்தி இடப்பக்க நாசித்துளையில் விடுவது வஞ்சனை ஆகும். பாடல் 569. இளமையுடன் இருக்கலாம் வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்கொத்து காயம் பழுக்கினும் பிஞ்சாம் தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினும் வேட்டு அழியனும் ஆமே. வலியினை அப்படின்னா காற்றை, அதாவது பிராணனை. வயத்தில் அப்படின்னா தன் வயத்தில். காயம் அப்படின்னா உடல். பழுக்கினும் அப்படின்னா முதிர்ந்தாலும். வேட்டு அப்படின்னா விரும்பி. அழியன் அப்படின்னா மென்மை உடையவன். பிராணாயாம பயிற்சி செய்பவன் காற்றை இழுத்து தன் வசப்படுத்தி அடக்கி இருந்தால் உடல் பளிங்கை போல் மாசு இல்லாது தூய்மை உடையதாய் முதுமை அடைந்தாலும் இளமை தோற்றம் உண்டாகும். இதனை தெளிய குருவின் அருளையும் பெற்றுவிட்டால் அவன் உடம்பானது காற்றையும் விட மென்மை உடையதாகும். அவன் எங்கும் செல்லும் ஆற்றலை பெற்று மென்மை அடைவான். பாடல் 570. இடைக்கலை வழியாக பூசிக்க சிறப்பு உண்டாதல். எங்கே இருக்கினும் பூரி இடத்திலே அங்கே அது செய்ய ஆக்கைக்கு அழிவு இல்லை. அங்கே பிடித்தது விடு அளவும் செல்ல சங்கே குறிக்க தலைவனும் ஆமே. பூரி அப்படின்னா பூரகம். இடத்திலே அப்படின்னா இடைக்கலை வழியாக. ஆக்கைக்கு அப்படின்னா உடலுக்கு. சங்கே குறிக்க அப்படின்னா சங்கநாதம் உண்டாகி அப்படின்னு அர்த்தம். தலைவனுமாம் அப்படின்னா மேன்மை ஏற்படும். நீ எவ்விடத்தில் இருந்தாலும் இடப்பக்க நாசியாகிய இடைக்கலை வழியாகவே பூரகம் செய்வாய். அங்கனம் பூரிக்க உடலுக்கு அழிவு என்பது உண்டாகாது. அங்கு கும்பகம் செய்து அந்த பிராணன் செல்லும் அளவு மேல் செல்ல சங்கநாதம் ஏற்பட்டு மேன்மை ஏற்படும். பாடல் 571. கும்பகம் செய்வதால் ஏற்படும் பயன். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றே பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியது வாமே. கும்பகம் செய்யும் முறையை மேற்கொண்டால் நீண்ட காலம் வாழலாம். இருகால் அப்படின்னா இடைக்கலை பிங்கலை. கணக்கு அப்படின்னா முறை. கூற்றை அப்படின்னா யமனை. உதைக்கும் அப்படின்னா விளக்கும், அதாவது தடுக்கும். குறி அப்படின்னா குறிக்கோள். இடைக்கலை பிங்கலை வழியாக காற்றை இழுத்து பூரித்து உள்ளே கும்பகம் செய்யும் முறையை அறிந்தவர் இல்லை. அங்கனம் காற்றை கும்பகம் செய்யும் முறையை அறிந்தவர் யமனை கடக்கும் குறிக்கோள் பெற்றவர் ஆவார்கள். பாடல் 572. கும்பகத்தால் அருள் உண்டாகும். மேல் கீழ் நடுப்பக்கம் மிக்கு உற பூரித்து பாலாம் ரேசகத்தால் உட்பதிவித்து
கும்பித்து மாலாகி உந்தியுள் கும்பித்து வாங்கவே ஆளாளம் உண்டான் அருள் பெறலாமே. ரேசகத்தால் உள் பதிவித்து அப்படின்னா அளவுக்கு மீறி வாயுவை வெளியே விடாமல் காற்றே உள்ளே இழுத்தலால் உடல் உறுப்புகளினால் விம்மி இருத்தல் போல் காற்றை வெளியே விடுவதால் சுருங்கி போதல் அப்படின்னு அர்த்தம். கும்பித்து அப்படின்னா கும்பகம் செய்து அப்படின்னு அர்த்தம். முறையான காற்று தொண்டை மூலாதாரம் விலா ஆகியவற்றுள் நிரம்பும் வண்ணம் செய்து மறுபகுதியான ரேசகத்தினால் உறுப்புகளை ஒன்றுடன் ஒன்று பதியும்படி செய்து விருப்புடனே வயிற்றில் கும்பகம் செய்து இருப்பின் திருநீலகண்ட பெருமானின் திருவருளை பெற முடியும். பாடல் 573. கும்பகத்துக்கு உரிய அளவு. வாமத்தில் 8 மாத்திரை பூரித்தே ஏம் உற்ற 32 ரேசித்து காமுற்ற பிங்களை கண்ணாக இவ்விரண்டு ஓமத்தால் 8 கும்பிக்க உண்மையே. வாமம் அப்படின்னா இடப்பக்கம், 8 அப்படின்னா 16, பூரித்தே அப்படின்னா பூரகம் செய்து, ஏமுற்ற அப்படின்னா பாதுகாப்பு உடைய, ரேசித்து அப்படின்னா ரேசகம் செய்து, காமுற்ற அப்படின்னா விரும்பத்தக்க, கும்பிக்க அப்படின்னா கும்பகம் செய்ய, ஓமம் அப்படின்னா வேள்வி, உள்ளே கொண்ட காற்றை வெளியேற்றிவிட்டு மீண்டும் உட்கொள்ளாமல் 64 மாத்திரை இருக்க செய்ய வேண்டும் என்பது இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. 2 அப்படின்னா ரேசகம் பூரகம் ஆகிய 2 அப்படின்னு அர்த்தம். இடைக்கலை வழியாய் 16 மாத்திரை கால அளவு பூரகம் செய்து விரும்பத்தக்க பிங்களையில் 32 மாத்திரை கால அளவு ரேசகம் செய்து பூரித்தலும் ரேசித்தலும் ஆன வேள்வியால் 64 மாத்திரை கால அளவு கும்பகம் செய்ய உண்மையானது விளங்கும். பாடல் 574. காலனை கடக்கலாம். இட்ட தவ்வீடு இலகாது ரேசித்து புட்டிப்பட தசநாடியும் பூரித்து கொட்டி பிராணன் அபானனும் கும்பித்து நட்டம் இருக்க நமன் இல்லை தானே. இட்ட தவ்வீடு அப்படின்னா கட்டப்பட்ட உடல், ரேசித்து அப்படின்னா ரேசகம் செய்து, தசநாடி அப்படின்னா 10 நாடிகள், அதாவது சுத்தி, அலம்புடை, இடை காந்தாரி, குரு சங்கினி, சிங்குவை சுழுமுனை, பிங்களை பொருடன் என்பன. புட்டிப்பட அப்படின்னா விம்முமாறு, பூரித்து கொட்டி அப்படின்னா இழுத்து நிரப்பி, பிராணன் அபானன் கும்பித்தல் அப்படின்னா மூலாதாரமும் தொண்டையும் நெருக்குண்ணலால் பிராணனும் அபானனும் நெருக்குண்டு சுழுமுனை நாடி திறந்தபடி இருத்தல் அப்படின்னு அர்த்தம். கும்பித்து அப்படின்னா சேரப்பெற்று செய்யப்பட்டதான இவ்வுடல் தளர்ச்சி அடையாமல் ரேசகம் செய்து 10 நாடிகளும் விம்மும்படி காற்றை உள்ளே இழுத்து நிரப்பி பிராணன் அபானன் என்பவை சேர பெற்று நேராய் நிமிர்ந்திருக்க யமனால் உண்டாகும் பயன் உண்டாகாது. பாடல் 575. உடம்பில் மாற்றம் உண்டாகும். புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே. நின்மலமாக்கில் அப்படின்னா தூய்மை உடையது ஆக்கினால், புரிசடையோன் அப்படின்னா சிவபெருமான், உறுப்பு சிவக்கும் அப்படின்னா உடம்பு பொன்னிறம் அடையும் அப்படின்னு அர்த்தம். உயிர்ப்பாய் வெளியில் வந்து திரியும் காற்றை முறையான கும்பகத்தால் உள்ளே தூய்மை செய்தால் உடல் உறுப்புகளில் குருதி ஓட்டம் நன்கு பாய்ந்து சிவந்து நிற்கும். தலைமுடி மயிர் கருத்து தோன்றும். ஒளி கதிர்களால் சூழப்பெற்ற ஆத்மன் உடலில் நிலையாய் நிற்பான். பாடல் 576. திருவைந்தெழுந்து வடிவம் பெறுதல். கூடம் எடுத்து குடிப்புக்க மங்கையர் ஓடுவர் மேலுவர் 12 அங்குலம் நீடுவர் என் விரல் கண்டிப்பர் நால்விரல் கூடிக்கொளின் கோல அஞ்செழுத்து ஆமே. கூடம் எடுத்து அப்படின்னா உடம்பை இடமாய் கொண்டு, மங்கையர் அப்படின்னா பிராணசக்தி, என் விரல் அப்படின்னா 8 விரல் அளவு, கண்டிப்பர் அப்படின்னா துண்டிப்பர், அஞ்செழுத்து அப்படின்னா பிரணவம், ஆ
உ மா நாதம் விந்து என்பவை. 5 அப்படின்னா 5. நால்விரல் கூடி கொள்ளல் அப்படின்னா பயிற்சியால் பிராணன் தொண்டைக்கு மேல் தலைக்கு பாயுமாறு செய்தல் அப்படின்னு அர்த்தம். கோலம் அப்படின்னா அழகு. உடலை இடமாக கொண்ட பிராணசக்தி குழந்தையாக இருந்தபோது 12 விரல் அளவு நீளம் சென்றும் புகுந்தும் இருந்தனர். வயது முதிர்ந்தபோது தொண்டைக்கு மேலே தலையில் செல்லும் 4 விரல் அளவை துண்டித்துவிட்டு 8 விரல் அளவே செயல்படுகின்றனர். மேலே தடை செய்யப்பட்ட 4 விரல் அளவும் செயல்படுமாறு செய்து கொண்டால் பயிற்சியாளர் திருவைந்தெழுத்து வடிவத்தை பெற்றனர். பாடல் 577. துரிய புவியில் இருக்கலாம். 12 ஆனைக்கு பகலிரவுள்ளது. 12 ஆனையை பாகன் அருகிலன். 12 ஆனையை பாகன் அறிந்த பின் 12 ஆனைக்கு பகலிரவில்லையே. பிராணன் தலையிடத்து சென்ற போது இரவு பகல் இல்லாத துரிய புவியில் இருப்பார்கள். 12 ஆனை அப்படின்னா 12 அங்குலம் ஓடும் காற்று. பாகன் அருகிலன் அப்படின்னா காற்று சுவாசப்பையை நோக்கி பாய்தலால் ஆன்மா அறியாது. பாகன் அப்படின்னா ஆன்மா. பாகன் அறிதல் அப்படின்னா பிராணன் சிறுசை நோக்கி மேல் சென்ற போது ஆன்மா அதை அறிதல். பிராணன் தலையில் பொருந்த பெற்றவர் இரவு பகலற்ற துரிய உலகில் இருப்பார்கள். அதாவது 12 விரல் அளவு செயல்படும் பிராணனான கதிரவனுக்கு பகல் என்றும் இரவு என்றும் காலங்கள் உண்டு. மூக்கிலிருந்து தொண்டை வழியாய் கீழ் நோக்கி பாய்வதால் தலையில் உள்ள ஆன்மா அறியவில்லை. கீழ்முகம் போகாமல் மேல்முகம் கொண்ட பிராணனை ஆன்மா அறிந்தால் பிராணன் என்ற கதிரவன் இரவு பகல் அல்லாமல் எப்போதும் ஒளி வீசும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் பிரத்யாகாரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.